பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். வாழ்விலே நிலைத்திட செய்வேன், திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளக்ஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக கல்வாரி பலியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். ஒரு மரத்தின் வெளிப்புற தோற்றமாகிய அதன் கிளைகள், இலைகள், கனிகள் அனைத்தும் செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மரத்தினுடைய, அதாவது மறைந்து இருக்கக்கூடிய வேரின் தன்மையானது பழுதற்றதாகவும் மாசற்றதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிப்புற தோற்றமாகிய அந்த மரத்தினுடைய பயன்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்க முடியும். அதேபோல்தான் நம் ஒவ்வொருவருடைய வெளிப்புற தோற்றமாகிய இந்த உடலின் கனிகளாகிய அன்பு, அமைதி, இரக்கம், மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் செழுமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம், நமது உட்புறத்தில் மறைந்து இருக்கக்கூடிய நமது ஆன்மா தூய்மையானதாக, பழுதற்றதாக இருக்க வேண்டும். எனவே அனைவரும் சிறிது நேரம் கரங்களை கூப்பி, தலைகளை தாழ்த்தி, கண்களை மூடி, நமது ஆன்மாவை கரைப்படுத்திய நேரத்திற்காக மனம் வருந்துவோம். அகங்காரம், கோபம், வெறுப்பு, குடிவெறி, சாதி உணர்வு, சமய இன பாகுபாடுகள், தீய வார்த்தைகளை பேசுதல், உலகப் பொருட்களை அதிகமாக நேசித்தல் போன்ற பல்வேறு தீமைகளால் நமது ஆன்மாவை நாம் கரைப்படுத்திய நேரத்திற்காக மனம் வருந்தி கடவுளிடம் சிறிது நேரம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்புவோருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மை உடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவார். மறை என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் கடவுளின் செயல் நற்செய்தி வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது. இறைப்பற்று இல்லாத மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் வீணின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தாங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்குகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளக்குகின்ற அதை கடவுளே அவர்களுக்கு தெரிவுறுத்தியிருக்கின்றார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைக்க முதல் அவருடைய செயல்களின் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றனர். ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சி அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணவற்ற அவர்களது
உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளவும் அவர்கள் மனிதர்களே அழியவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தில் இச்சைக்கு ஏற்பட்ட ஒருவரென்று ஒருவர் தாங்கள் உடல்களை ஈடுபடுத்துகின்றார். ஒழுக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றி உண்மையை பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவரை வழிபாடு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டான். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிரிகளை, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே உடல், அதோடு சேர்த்து ஆன்மாவையும் தந்திருக்கின்றார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என நாங்கள் கூறும் பொழுது பதில் மொழியாக நீங்கள் அனைவரும் ஆன்மாவோடும் இருப்பாராக என கூறுகின்றீர்கள். நமக்கு உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும், உட்புறத்தை உண்டாக்கியவரே வெளிப்புறத்தையும் உண்டாக்கினார். உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் உண்டு. இயேசுவும் பல இடங்களில் இதை நமது ஆன்மாவை மையப்படுத்தி பல வார்த்தைகளை கூறியிருக்கின்றார். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என கூறியிருக்கின்றார். அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத ஆன்மாவிற்காக உழையுங்கள் என கூறியிருக்கின்றார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம் ஒவ்வொருவருக்கும் உடல் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் உண்டு. பரிசேயர்கள் இந்த இரண்டில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதை அதிகமாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் என்றால் உடலுக்கு மட்டும்தான். அதனால்தான் இயேசு நற்செய்தியில் பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும், அதாவது இரத்தமும் சதையால் ஆன இந்த உடலின் வெளிப்புறத்தை தான் தூய்மையாக்கி கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது தீமையும் கொள்ளையும் நிறைந்திருக்கின்றது என கூறுகின்றார். எனவே அன்பான இறைமக்களே, நீங்கள் உங்களுடைய ஆன்மாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் புனிதராக வேண்டும் என்றால், புனிதர்கள் அனைவருமே உடலை விட ஆன்மாவிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதனை தான் தூய்மைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். எனவே இன்றைய மறையுரையின் வழியாக உங்களுடைய ஆன்மாவை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது என்பதை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய ஆன்மா எவ்வாறு வலு பெற வேண்டும் என உங்களோடு நான் இறைவார்த்தை வழியாக இயேசுவினுடைய வார்த்தையை சொல்ல இருக்கின்றேன். எனவே அனைவரும் கவனத்துடன் செவி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிட்டது என்றால் உடனடியாக அந்த உடலை பாதுகாத்து கொள்ள, தூய்மையாக்கி கொள்ள நாம் மருத்துவமனைக்கு சென்று விடுகின்றோம். அதேபோல்தான் ஆன்மாவிற்கும் ஏதாவது பாதிப்பு, அதாவது தீய எண்ணங்களால், தீய சிந்தனைகளால், தீய
செயல்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்பொழுது அதனையும் நாம் தூய்மையாக்கி கொள்ள நாம் ஒரு மருத்துவமனைக்கு, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையை நான் உங்களுக்கு இன்று காண்பிக்க இருக்கின்றேன். அந்த மருத்துவமனை எது என்றால் வேறு எதுவுமே இல்லை, இதோ இந்த இறைவார்த்தை தான். இன்றைய நாளின் மைய கருத்தாக உட்புறத்தை தூய்மைப்படுத்துவது இறைவார்த்தை என்ற அந்த கருத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுதான் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஏன் இதை அப்படி நான் சொல்கிறேன்னா, இன்றைய இறை வார்த்தையை பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் தெளிவாக சொல்கின்றார், நற்செய்தியை நம்புவோர் அனைவருக்குமே வாழ்வு உண்டு. யார் யாரெல்லாம் நற்செய்தியை நம்புகிறாங்களோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக மீட்பு உண்டு, உங்கள் ஆன்மா தூய்மையாக்கப்படும் சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெஷலாக இன்றைய நற்செய்திக்கு முன் வரக்கூடிய அந்த வாழ்த்தொழியில் நீங்கள் பாட கேட்டிருப்பீர்கள். எபிரேயர் 4:12 தெரிந்தவர்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எபிரேயர் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது, எலும்பையும் மூட்டையும் அவ்வாறே குத்தி ஊடுருவுகின்றது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. இதான் கடவுளுடைய வார்த்தை. இப்போ ஒரு சில ஒப்புமைகள், அதாவது நீங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போயிருப்பீங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்துமே கடவுளுடைய வார்த்தை இதிலும் காணப்படும். நீங்கள் பாருங்களா, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. முதல் வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. உங்களுடைய உடல் ஏதாவது பாதிப்பு வந்து விட்டதா, உடனே உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் வாங்க நேராக மருத்துவமனைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கின்றீர்கள். காரணம், உயிர் பிழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதேபோல் உங்கள் ஆன்மாவும் பிழைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதை நோக்கி போக வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தை. அதான் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. இரண்டாவது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது. மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மருந்தகம்னு ஒரு பகுதி ஒன்று இருக்கும், ஃபார்மசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய மாத்திரைகளை, வலி நிவாரணிகளை நீங்கள் உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கே உடல்நிலை சரியில்லை, தலைவலி, சளி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே கால்பால், பேராசெட்டமால், டோலா 650 ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதே போல தான் இந்த கடவுளுடைய வார்த்தையும். கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் உள்ளது. அடுத்தது பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ரேஷன் தேட்டர்களெல்லாம் எல்லா அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பானதாக இருக்கும். ஊசி, சிசர்ஸ், ஸ்கேப்பிள்ஸ் வெட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி, ஃபார்செப்ஸ் போன்ற எல்லா பொருட்களும் ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது இறைவார்த்தையை போல இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானதாக இருக்கும். அது அடுத்த வரியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது. மருத்துவமனையிலும் பார்த்துருப்பீங்க, இந்த லேசர் முறை சிகிச்சைலாம் குத்தி ஊடுருவி சென்று குணப்படுத்தக்கூடியது. எண்டோஸ்கோப்பி, லெப்ரோஸ்கோப்பி போன்ற மருந்துகள் எல்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த வரி இறை வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா, எலும்பு மூட்டையையும் மஞ்சையையும் அவ்வாறே ஊடுருவி செல்கின்றது. எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது உடனே ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்புறம் அல்ட்ராசவுண்ட், எக்கோ, மோமோகிராம் போன்ற பல சிகிச்சை முறை எல்லாமே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. உங்கள் எலும்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இதையே நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகின்றது. நம்ம உடம்புல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க உடனே நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். லெபார்ட்ரிக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் எடுக்கிறோம். எப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய WBC, CBC, கொலஸ்ட்ரால் இருக்குதா, சுகர் இருக்குதா, தைராய்டு இருக்குதா, இப்படின்னு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். யூரின் டெஸ்ட்டு, SpO2, ப்ரெஷர், பிபி இதெல்லாம் டெஸ்ட் எடுக்கிறோம். அதே போல் டெஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் இறை வார்த்தையை படிங்க.
இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். உங்கள் உள்ளத்தை, உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உட்புறத்தை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே ஒரு மருத்துவமனை எதுனா இதோ இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை தான். உங்களுக்கு எப்பெல்லாம் கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருதோ உடனே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவில் தான் பிரச்சனை என. உடனே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இந்த இறை வார்த்தையை எடுத்து வாசிப்பது தான். எனவே உங்கள் அனைவருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். வீட்டில் இருக்கும்பொழுது அனைவரும் கண்டிப்பாக செய்யணும். இது நான் சொன்ன ஹோம்ஒர்க் கிடையாது, ஏற்கனவே பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டு பாடம்தான். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், புனித அகஸ்தினார் அவர் மனமாற்றத்திற்கு காரணம் இறை வார்த்தை தான். அவர் ஒரு நாள் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்து வாசி அப்படின்னு ஒரு குரல் ஒலியை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் எடுத்து படிக்கிறாரு. ரோமையர் 13:13 பகலில் நடப்பதைப் போல நேர்மையாக நடந்து கொள்ளுங்கன்ற அந்த இறைவார்த்தை கேட்ட உடனே மனம் மாறாரு. நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்காக தான், எடுத்து வாசிங்க. என்ன வீட்டு பாடம்னா, தினந்தோறும் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பைபிளில் ஒரு முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டாம், குறைந்தது 1 அல்லது 2 இறை வசனங்களாவது எடுத்து வாசிங்க. வாசித்து முடித்ததுக்கு அப்புறமா உடனே மூடிடாதீங்க. அதை பற்றி ஒரு 5 நிமிடமாவது இதிலிருந்து கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார், என்னுடைய ஆன்மாவுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேளுங்க. அதனால் தினந்தோறும் இறைவார்த்தையை எடுத்து உங்கள் இல்லங்களில் வாசியுங்கள். அதன் பிறகு உங்கள் உள்ளம் தூய்மையானதாக மாறும். நீங்களும் புனிதர்களைப் போல் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு கடவுளுக்கும் பிறருக்கும் சிறந்த ஊழியம் புரியலாம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அன்னை மரியா இறை வார்த்தையை தனது உள்ளத்தில் இருத்தி தனது ஆன்மாவில் வைத்து சிந்தித்தார் என்று. நீங்களும் அன்னை மரியாவின் பக்தர்கள். எனவே இந்த இறை வார்த்தையை உங்கள் பயன்படுத்தி உங்கள் ஆன்மாவை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன். பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இவர் தரும் இத்திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, இருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. வானின்று வந்த உயிருள்ள உணவே, வாழ்வாங்கு வாழ வழிகாட்டு ஒளியே. தாழ்கின்ற போக்கில் தடுமாறும் நெஞ்சின் தாகங்கள் தீர்க்கும் உயிரூற்றி வா. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே, இருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் உணவே ஆனந்த நிறைவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளித்தது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரும் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு